நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் இங்கிலீஷ் மேம் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே வந்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சாரியே வந்து கலர்ஃபுல்லாக போட்டு வருவாங்க. கிளாஸ் ரூமும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த சாரீ வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மைண்டில் வச்சுட்டு தான் இந்த சாரீ நான் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டை அண்ட் டை ப்ராசஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்துட்டு மிக்ஸ்டப்பாக வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே டை அண்ட் டை ப்ராசஸ் மாதிரி நல்லா மிக்ஸ்டப்பாக இருக்குது. சம் ரீசன் நாட் பண்ணுறாங்களா அந்த மாதிரியும் இருக்குது. அண்டு முந்தியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்கிரிபிள் மெத்தடில் லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி கொச்ச கொச்சா நம்ம ஸ்கிரிபிள் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிபிள் மெத்தடில் வந்து பல்லுவில் கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டை அண்ட் டையில் அந்த, ஆனால் மேஜர் கலர் வந்து இது ரெட்டு தான். ஸோ இதே மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இது வந்து நான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் லான்ச் பண்ணியிருக்கேன். 550 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜோடு வந்துட்டு இது லான்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சாரீ உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதை நான் வேர் பண்ணியிருக்கும் போது நானே யோசிக்கிறேன், ஒரு இடத்துல போனால் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லா கலரும் மிக்ஸ்டப்பாக இருக்கிறதுனால ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்குது இந்த கலரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டு கட்டியிருக்கேன். அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக தான் இருக்கும். என்ன கலர் இந்த இதுவோ அதோட கலரில் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அடுத்த கலர்ஸையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொன்னேன்ல, மேஜர் கலர் வந்து வயலட் இருக்கிறதுனால வயலட் ஷேடில் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டை அண்ட் டை ப்ராசஸில் எல்லோ, பிங்க்கு, ஆரஞ்ச் எல்லாமே கலந்துருக்கு. பட் வயலட் இஸ் ஏ மேஜர்னால வயலட் கொடுத்துருக்காங்க. அண்டு பல்லு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே வந்துட்டு ஸ்கிரிபிள் மெத்தடில் பல்லு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல்லுவும் சூப்பராக இருக்குது அதே மாதிரி. இதில் வந்து மேஜர் வந்து வயலட், என்னோடது மேஜர் வந்து எப்படி வந்துட்டு இதாக இருக்கோ இதில் வந்து மேஜர் வந்து வயலட்டாக இருக்குது. நல்ல வலுவலுன்னு இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த சாரீ வந்து ஈஸியாக கட்ட முடியுது. உண்மையாலுமே மற்ற சாரீஸ்லாம் கட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொசுவம் எடுக்க, இது வந்து டக்குன்னு கொசுவம் நின்றுது, டக்குன்னு மேலே போடுற மாதிரி இருக்குது. அதனால் ஈஸியாக இருக்குது எனக்கு சாரீ கட்டுறதுக்கு. அண்டு சாரியும் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது. சூப்பர். நெக்ஸ்ட் கலர் நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிறது வந்துட்டு பர்ஷியன் ப்ளூ. இதில் எனக்கு எல்லோ வித் ப்ளூ இதெல்லாம் மிக்ஸ்டப்பாக இருக்குல்ல, பட் இதில் வந்து மிக்ஸ்டப் பார்த்தீங்கன்னா க்ரீனு, க்ரே, அதுக்கப்புறமேட்டு லைட் ப்ளூ அண்ட் இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பர்ஷியன் ப்ளூ கலர். இந்த ப்ளூ ஷேடில் வந்திருக்கு. பாடியும் அதே மாதிரி ப்ளவுஸும் ப்ளூவாக தான் வரும். சூப்பராக இருக்குல்ல, ஒரு 550 ரேஞ்சுக்கு ஒரு எலகண்ட்டான சாரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கலர் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு சாரீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ரீன் ஷேடில், இது ஒரு மாதிரி க்ரீன் ஃப்ளாக் மாதிரி இருக்குது. ஸோ க்ரீன் கலரில் ஷேடு, லைட் க்ரீனு, ஆரஞ்சு, அப்புறம் க்ரே, லைட் ப்ளூ நிறைய மிக்ஸ்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் மேஜர் கலர் பார்த்திங்கன்னா க்ரீன். ஸோ கலர்ஃபுல்லான பூனம் சாரீஸ் தான் நான் வந்துட்டு இன்னைக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வர சாரீஸு யூனிக்கான சாரீ கலெக்ஷன் பார்க்கலாம்.